Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் அடிச்சீங்கன்னா ஆன்ல கொடுங்க. நான் போற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஐபிஎல் நடக்கிற 41வது T20 மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி ஏப்ரல் நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த மேட்சை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல எந்த லெவல்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா மும்பை 8 மேட்ச்ல 4 மேட்சை வின் பண்ணி 6வது பிளேஸ்லயும், சன்ரைசர்ஸ் 7 மேட்ச்ல 2 மேட்சை வின் பண்ணி 9வது பிளேஸ்லயும் வந்து இருக்காங்க. இந்த சீரீஸ்ல இவங்க ரெண்டு பேருக்கும் எகன்ஸ்டாவும் மேட்ச் வந்து நடந்திருக்கு. மும்பையில போய் பிளே பண்ணி மும்பை தான் அதை வின் பண்ணாங்க. சன்ரைசர்ஸ் ரொம்ப அவங்க எதிர்பார்த்த லெவல் ஸ்கோர் அவங்க வந்து மும்பையோட பிளே பண்ணும்போது 300+ ஸ்கோர் வரையும் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை அடிக்கல. பட் இந்த வெனுல அடிப்பாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் பார்க்கலாம். ஏன்னா இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக், ஹியூஜ் ஸ்கோர் 200+ ஸ்கோர் வரையும் போகக்கூடிய ஒரு வெனுவா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் தான் இருக்கு. ஸோ இப்போ மேட்ச் நடக்கும் போது நமக்கு வந்து தெரிய வரும். இப்போ இந்த ஹைதராபாத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஹைதராபாத்தோட பிச்சை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பிச்சு இருக்குங்க. ஒன்னு பவுலிங்க்கு ஃபேவரான பிச்சா இருக்கு, இன்னொன்னு பேட்டிங்க்கு ஃபேவரான பிச்சா வந்து இருக்கு. ஸோ லாஸ்ட் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி, அதாவது 7 மணிக்கு டேஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிச்சு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த பிச்சு ரிப்போர்ட் நம்ம வந்து டெலிகிராம்ல கொடுக்குறோம். ஸோ அந்த டைம்ல அந்த பிச்சு பேட்டிங் ஃபேவரா இல்ல பவுலிங் பிச்சா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்குள்ள டீம் வந்து நீங்க மேக் பண்றது பெஸ்டா இருக்கும். பவுலிங் பிச்சுனா பவுலிங் ஃபேவரா போங்க, பேட்டிங் பிச்சுனா பேட்டிங் ஃபேவரா வந்து போங்க. பட் பொதுவா கொடுத்துருக்க பிச்சு ரிப்போர்ட் போட்டிருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக்கா தான் வந்து இருக்கு. 200+ மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வினவை பொறுத்திருக்கும். என்னதான் 200+ மேல ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் அடிச்சாலும் சேஸ் பண்ற டீம் அந்த ஸ்கோரை ஈஸியா வந்து சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பியூர்லி பேட்டிங் பிச்சா தான் வந்து இருக்கு இந்த வினவை பொறுத்த வரைக்கும். இதுல ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல அட்வான்டேஜஸ் இருக்கு. போத் இன்னிங்ஸ்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கும் இந்த வினவை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸ் இருக்கட்டும், அதை கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஷேப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரர் பண்ணி ஷேப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்ததா நீங்க நம்ம XL11 ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் அண்ட் மும்பைக்கு இடையில நடக்கிற மேட்சுக்கு 10.5 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அதோட ஃப்ரீ கிவ் அவே வெறும் ₹0 ₹1 கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணவே தேவையில்லை. 30,000 ரூபாய் ஃப்ரீ கிவ் அவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம XL11 ஆப்ல டெபாசிட் தமாக்கா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. டெபாசிட் ஆஃபர் 22 ஏப்ரல்ல இருந்து 25 ஏப்ரல் வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் வந்து இருக்கு. அதாவது நீங்க கேஷ் வந்து டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா 100 ரூபாயில இருந்து 10,000 வரையும் டெபாசிட் பண்றவங்களுக்கு 3% எக்ஸ்ட்ரா ரியல் கேஷ் வந்து கொடுக்குறாங்க. 10,000ல இருந்து 30,000 வரையும் டெபாசிட் பண்றவங்களுக்கு 4% எக்ஸ்ட்ரா ரியல் கேஷும், 30,000க்கு மேல ஒரு அபோவ் 30,000க்கு மேல நீங்க டெபாசிட் பண்றவங்களுக்கு 5% எக்ஸ்ட்ரா ரியல் கேஷ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் மாசத்துக்கு ஒரு டைம் 2 டைம் சம்டைம் கொடுத்துட்டே இருப்பாங்க. கண்டினியூவா இது இருக்காது. அவங்க கொடுக்கும் போது நீங்க பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் மட்டும் தான் இது வந்து இருக்க போகுது. அதுக்குள்ள யாராவது டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா 3, 4, 5% அப்படின்னு கிடைக்க வரும். இதுக்கு நீங்க பெருசா ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. டெபாசிட் பண்ணும்போது அவங்களே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்தாக்குல எக்ஸ்ட்ரா 03, எக்ஸ்ட்ரா 04, எக்ஸ்ட்ரா 05 அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இந்த இதுல நீங்க கொடுக்குற அமௌண்ட்ஸை கனெக்ட் பண்ணி அதை நீங்க டச் பண்ணிட்டாக போதும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேலட்ல வந்து ஆட் ஆயிரும். இது அதுக்கப்புறம் நம்ம இதுல இன்ஸ்டன்ட் விட்ரோல் ஆப்ஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. 30 செகண்ட்ல வந்து அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். TDS GST ரெண்டுமே முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ், டெபாசிட் ஆஃபரா இருக்கட்டும், ஃப்ரீ கிவேவா இருக்கட்டும், நிறைய டைம் நம்ம கொடுக்கும் போது நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெட் கோட் FGT. அடுத்ததா வெனுல கடை வந்து பாத்துறோம். சோ வெனுவை பொறுத்தவரைக்கும் ஓவரால 82 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 37 மேட்சஸும், பேட் செகண்டா பண்ண டீம் 45 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 166,
ஹை ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் 286 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் டெல்லி 80 ரன்னுக்கு அவங்க 10 விக்கெட்ஸும் வந்து இழந்திருக்காங்க. ஆர் த ரீசன்ட் ரெக்கார்ட். ஸோ லாஸ்ட் 5 T20ல இங்க பிளே பண்ண ஐஸ்ல பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 217 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 217னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் ட்ரக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 54 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 43 விக்கெட்டும் ஸ்பின்னர் 11 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் சப்போர்ட்டிங் வந்து இருந்திருக்கு இந்த வினுவை பொறுத்த வரைக்கும். அதான் ஹெட்வேட பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல 10 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல மும்பை 7 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. சன்ரைசர்ஸ் 3 மேட்சஸ் தாங்க வின் பண்ணிருக்காங்க. ஸோ இப்ப இருக்க கால டைமிங் எப்படியும் சரி, இவங்க ஹெட்வேடா இருக்கட்டும் 7 மேட்சஸ் அப்பர் ரேட்ல இருக்கிறது மும்பை மட்டும் தான் டாப்பர்ல வந்து இருக்காங்க. அந்த ரெண்டு டீம்ல கூட ப்ராப்பர் 11, அதாவது ப்ராப்பர் 12 பேர் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ரிக்கில்டன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. பில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், மிச்சல் ஸ்டார்னர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல், பும்ரா, அஸ்வினி குமார். ஸோ இதுதான் மும்பையோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அடுத்த சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இசான் கிசான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், அங்கித் வர்மா, பேட் கமின்ஸ், அக்சர் பட்டேல், முகமது சமி, ஜேசன் அன்சாரி, ஹேசன் மலிங்கா, ராகுல் சகர். ஸோ இதுதான் சன்ரைசர்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்த்தோம்னா பேட் கமின்ஸ், அக்சர் பட்டேல், சமி இவங்க 3 பேருமே 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை ஜேசன் அன்சாரி, ஹேசன் மலிங்கா, ராகுல் சகர் இவங்க பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்கேஸ் பவுலர்ஸ்க்கு வர எக்ஸ்ட்ரா எல்லா பவுலருமே அடி வாங்குறாங்க, டிஃபரன்ஸா யாராவது ட்ரை பண்ணி நினைச்சாங்கன்னா அபிஷேக் சர்மா கூட ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மும்பையை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் சகர் 4 ஓவர், ட்ரெண்ட் போல் 4 ஓவர், பும்ரா மினிமம் 3 ஓவர், அதிகபட்சம் 4 ஓவர் இந்த மாதிரி இவங்க வந்து பவுல் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு மிச்சல் ஸ்டானருக்கு பெருசா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். மினிமம் 1-2 ஓவர் இந்த மாதிரி, மினிமம் 2 ஓவர் இந்த மாதிரி வேணா பவுல் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஆப்னர் டீம்ல லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அதிகமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் கொஞ்சம் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக் இந்த மேட்ச் மினிமம் 2 அதிகபட்சம் 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிச்சல் ஸ்டானரோட ஓவர் தான் அங்க வில் ஜாக் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேலன்ஸ் இருக்க ஓவர் அஸ்வினி குமார், ஹர்திக் பாண்டியா இவங்க வந்து பவுல் பண்ணுவாங்க. இப்போ 2 டீம் கூட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து விளையாண்ட மேட்ச் எதுலையுமே பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. எல்லாருமே ஸ்மால் லீக்ல கூட ரோஹித் சர்மா கன்சிடர் பண்ணல, தேவையில்ல பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்டா இருக்காருன்றாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் அவர் பேக் டு ஃபார்முக்கு வந்தாரு. வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ், கடைசி வரை நின்று மேட்சை வின் பண்ணி கொடுத்து போயிருந்தாரு. என்னால திரும்பி அந்த ஃபார்முக்கு வர முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 15-20 ஸ்கோரும், செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 30-35 ஸ்கோரும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ்ட நிறைய முறை விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காருங்க. அது நல்லா யோசிக்கணும். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அதிக முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஆப்ரன் டீம்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் பெருசா யாருமே இல்ல. பட் இருந்தாலும் பேட் கமின்ஸ் அண்ட் ரோஹித் சர்மாக்கு இடையில 5-6 மேட்ச் வரையும் விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள் கிடைக்கணும். ஸ்டார்டிங் பவர் பிளேல கூட பேட் கமின்ஸ் வந்து பவுல் பண்ணலாம். அப்படி இருக்க பட்சத்துல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா 15-20 ஸ்கோர், செகண்ட் பேட்றாருன்னா 30-35 ஸ்கோருக்கு மேல வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். வேற ஒண்ணும் இல்ல, எக்ஸ் அந்த ஃபீல்டிங் பண்ணல பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்திருக்கு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்க செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் வந்து பண்றாரு. ஹென்ரி கிளாஸ்னா ரிக்கில்டன் போது ஹென்ரி கிளாஸோட பேட்டிங் இடம் ரொம்ப பின்தங்கி இருக்கு. அதுல ரிக்கில்டன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால ஒரு ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல ஒரு பெஸ்டான பிளேயரா தான் வந்து இருப்பாங்க. பட் பர்டிகுலரா ரிக்கில்டன் எடுத்துட்டாவே ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணிக்க. பட் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்னா நீங்க அவர் தவிர்த்துட்டு இல்ல ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரீசன்ட் வயசுல ஒரு பிளே பண்ண வயசுல பார்க்கும்போது 10-7 மேட்சஸ் பேட் சைன் பண்ணும் போது ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஏன்னா அந்த பேட்டிங் வரதுக்கு முன்னாடியே விக்கெட் கீப்பிங் மூலமா அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் மூலமா ஆவரேஜா 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிச்சா போதும் 70-75+ ஸ்கோர் எடுத்து ட்ரீம் டீம்ல வந்து வந்துடுறாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ரிக்கில்டன் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்மே ட்ரை பண்ணிக்கங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. வில் ஜாக்
எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃபான பிளேயரா வந்திருப்பாரு, இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாருங்க. 3 ஓவர் வரை மினிமம் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒன்னு அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் வில்ஜா கிட்ட இருந்து நம்ம. அது மட்டும் இல்லாம இன்னிங்ஸ் வந்து 1 டவுன் வந்து இறங்குறாரு. பேட்டிங்ல ரொம்பவே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அவரா விக்கெட்ஸ் அது எதிர்பாராத ஒரு ஷாட் அடிச்சு விக்கிறாங்க மட்டும்தான். சோ இந்த மாதிரி போல் பண்ண விக்கெட் எடுத்துருவாரு, இந்த மாதிரி போல் பண்ண விக்கெட் எடுத்துருவாங்க கிடையாது. அவர் ஒரு தவறான ஷாட் ஆடும் போது அதுல விக்கெட் கிடைச்சா மட்டும்தான் அவர் வந்து விக்கெட் எடுக்கிறது ஒரு விஷயமா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது வில்ஜாக் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒருத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. சூரியகுமார் யாதவ் ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் இருந்தா சரி, சூரியகுமார் யாதவ் சேம் பட்டுக்குவாரா, இவர் இப்படிதான் ஆடுவாரு இப்படிதான் ஆடுவாருன்னு சொல்லி பிரிக்கவே முடியாது. அடிச்சு ஆடணும் ஒரு மைண்ட் பிக்ஸ் பண்ணிட்டாரா, நீங்க எப்படி பந்து போடுவாலும் சரி, எங்க பந்து போடுவாலும் சரி, அடிச்சு 6 பவுண்டரி அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ் நான் வந்து ஒரு 45ல இருந்து ஒரு 60+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா சூரியகுமார் யாதவுக்கு இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து. திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, செகண்ட் பேட் நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது பெரிய அளவுக்கு அவர்கிட்ட வந்து ஸ்கோர்ஸ் கிடைக்குமாங்கிறது பெரிய விஷயமாக தான். ஏன்னா ஒரு ரீசன்ட் வைஸ்ல பிளே பண்ண மேட்ச்ல 10ல ஒரு 3 மேட்சஸ் ட்ரீம் டீம் வந்திருப்பாரு போத் இன்னிங்ஸ்லுமே. பட் அதிகபட்சம் ட்ரீம் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவர் வந்து வந்திருக்காரு. ஸோ விளையாடுறாரு, ஒரு டீசென்ட் ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. எப்ப டீம் வந்து ஒரு டம்மி நினைச்சாங்களோ அந்த இடத்துல டம்மி கிடையாது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போத் இன்னிங்ஸுமே கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் பெரிய அளவுக்கு அந்த ட்ரீம் டீம்ல ஓரளவுக்கு ஸ்கோர் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அது வந்து கிடைக்கும். செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 10ல ஒரு 4 டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் டோட்டலி ஃபிளாப் ஆயிட்டாரு. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா குயிக் ஃபயரா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். நமந்தீர் 50-50 ஆப்ஷன். ஏன்னா நமந்தீர் 50-50 ஆப்ஷன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா டாப் ஆர்டர்ல டீம் கொலாப்ஸ் ஆயிரும். சன்ரைசர்ஸ்க்கு ஃபேவரா ஒரு டீம் மேக் பண்றீங்க அப்படின்னா அதுல நமந்தீர் ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. இல்ல ஒரு நியூட்ரல் டீம் தான் மேக் பண்றேன் அப்படின்னா அதுல நமந்தீரை கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. மிச்சல் ஸ்டார்னர் எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் அப்படிங்கிறது விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு ஒரு விக்கெட்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. தீபக் சகல் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா கண்டிப்பா தீபக் சகலுக்கு 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா போல் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கலாம் தீபக் சகரை பொறுத்த வரைக்கும். ட்ரெண்ட் போல் ரீசன்ட் வைஸ்ல எல்லா மேட்சுமே ட்ரெண்ட் போல் வந்து எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு பெருசா விக்கெட்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. 4 ஓவருமே போல் பண்றாரு. பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. பட் இந்த மேட்ச் இந்த வெனுல இருக்கக்கூடிய தன்மையில பார்க்கும்போது கண்டிப்பா ட்ரெண்ட் போல்ட் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. விக்கெட்டிங் ஆப்ஷன் ரொம்ப அதிகமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பும்ரா பும்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம அவர் வந்து பெருசா எக்ஸ்பெக்ட் வந்து பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒரு இன்ஜுரியில இருந்து வந்தவர் அவரோட பழைய ஃபார்முக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா திருப்பி ரிஸ்க் எடுத்து அவர் போல் பண்ண திருப்பி ஏதாச்சும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவரால் அடுத்தடுத்து மேட்சஸ் வந்து பிளே பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. அவரோட பவர்ஸ்க்கு அவர் இன்னும் வரலன்னு சொல்லணும். அப்படி வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா 3 விக்கெட்டுங்கிறது மேட்சுக்கு மேட்ச் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவரோட பவுலிங் ஸ்டைல் அந்த மாதிரி. இந்த மேட்ச் சரியா எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான மேட்ச் அவங்க சொன்னதை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுனால வேணா பும்ரா நான் 2 விக்கெட் வரும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலரா எதிர்பார்க்கிறேன். தெரிஞ்சு ஒரு விக்கெட் தான். நான் பர்சனலா சரி அவர் ஃபார்முக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் எடுப்பாரு அப்படின்னு நினைச்சு 2 விக்கெட் கிடைக்கும் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அதே ஃபார்ம்ல தான் இருக்காரு அப்படின்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத பும்ராட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். அஸ்வினி குமார் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஒரு நல்ல பவுலர் தான். 2 மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரொம்ப சூப்பரா விக்கெட்ஸ் எடுத்தாரு. லாஸ்ட் அந்த மேட்ச்ல ஒரு விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருச்சு. பெருசா அவருக்கு வந்து இது கிடைக்கல. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அஸ்வினி குமாரை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இந்த 2 விக்கெட்டை ஏர்ல எடுத்துட்டாங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் அந்த 200+ ஸ்கோர் வரைக்கும் கூட போவாங்க. பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இசான் கிசான் டோட்டலி ஃபிளாப். விளையாண்ட 7 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும் ட்ரீம் டீம்ல வந்தாரு. அடுத்த இருக்க எல்லா மேட்ச்லயுமே பெருசா ஸ்கோர்ஸ் அடிக்கல. ட்ரீம் டீம்ல வரல. டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு போயிட்டே இருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி சேம் அவரு ஒரு இன்ஜுரி இருந்து வந்தவர் தான். பட் நல்ல ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பெருசா அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் சம்டைம் கிடைக்கிறது இல்ல. கடைசி கடத்துல கிடைக்கிறதுனால அவர் வந்து பெருசா ஸ்கோர்ஸும் வந்து எடுக்க முடியாது. இதுல ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் ஏர்ல விழுந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஹென்ரி கிளாசன் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட் கமிட்ஸ் கொஞ்சம் வந்து அடிப்படையில் அங்கித் வர்மா. ஸோ இந்த மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஹியூஜ் ஸ்கோர் கொண்டு போவாங்க கொஸ்டின் மார்க் தான். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அபிஷேக் சர்மா, டிராவிஸ்
பஞ்சாப் எகென்ஸ்டா எப்படி பிளே பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த மேட்சஸ் பிளே பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க சொன்ன டார்கெட்டை கூட அவங்க பிக்ஸ் பண்ண முடியுங்க. அப்படி இல்லாம விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் சர்மா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் போத் இன்னிங்ஸ் ஸ்மால் ட்ரை பண்ணும்போது டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. பட் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த வெனுவோட கம்பேரிசனை பார்க்கும்போது அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. செகண்ட் பேட்டை நீங்க 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். பட் டிராவிஸ் ஹெட்டை பொறுத்தவரை நீங்க போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. இசான் கிசான் 50-50 ஆப்ஷன் 10ல ஒரு 4ல இருந்து ஒரு 5 டீம் ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற டீம் நீங்க கேன்சல் பண்ணவே வேணாம். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு இசான் கிசானை பொறுத்த வரைக்கும் மும்பைக்கு எகென்ஸ்டா வந்து பிளே பண்றாரு. ஸோ மும்பையோட வெனுவிலேயே சேஃப் பிளே பண்ணாரு. பட் அவர் பெருசா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கல. பட் இந்த வெனுவுல மும்பைக்கு எகென்ஸ்டா என்னை வந்து எடுக்கல. அந்த ஒரு இதை தீக்கிறதுக்காக கூட அவர் வந்து பிளே பண்ணலாம், நல்ல ஃபார்ம்ல வரலாம். ஸோ கிராண்ட் லீக்ல சுத்தமாவே அவர் கேன்சல் பண்ண வேணாம்னு சொல்ல, ஒரு 5 டீம்ல வேணா கேன்சல் பண்ணிக்கங்க. எல்லா டீம்லயுமே அவங்க கேன்சல் பண்ணுறது ரிஸ்க் தான், கன்சல்ட் பண்ணாம போடுறதும் பெரிய ரிஸ்க் தான். அதனால ஒரு 5 டீம்ல கன்சல்ட் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஸோ விளையாடுற மேட்ச்ல ஆவரேஜா மேட்சுக்கு மேட்ச் ஒரு 25+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து இவருக்கு வந்து கிடைக்குது. இந்த மேட்சும் சேம் அந்த 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத அவருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஹென்ரி கிளாசன் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க பட்சத்துல ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. செகண்ட் பேட்டை நீங்க 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நல்ல ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு டார்கெட் இதுதான் நம்ம பிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணாரு. டார்கெட் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த ரொட்டேஷன் பண்ற பிளேயர் இருக்கும், டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி பிளே பண்ணணுங்கிற பிளேயருக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ அதுல டார்கெட்டை பிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற பிளேயர் ஹென்ரி கிளாசன். ஸோ கம்மியான ஸ்கோர் டக்கு விக்கெட் வந்துட்டாங்க அப்படின்னா ஹென்ரி கிளாசன் கடைசி வரை நின்று ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அவர் டார்கெட் வந்து பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும். சரி, செகண்டா பேட் பண்ணும்போது நீங்க 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு அங்கித் வர்மா. ஸோ இந்த டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் வந்து ஏர்லியா விழுந்துரும், 13 ஓவர்லயே விக்கெட்ஸ் இழந்துருவாங்க, பெரிய ஸ்கோர்ஸ் வந்து இருக்காது அப்படின்னா அதுல அங்கித் வர்மா கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங்ல வந்து இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதுவே 15 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுவுது அப்படின்னா அதுல பேட் கமின்ஸ் தான் டாப் ஆர்டர்ல வருவாரு. அங்கித் வர்மா கண்டிப்பா வர மாட்டாரு. ஏன்னா பேட் கமின்ஸ் கடைசி அந்த ஒரு 3 ஓவர்ல வராருன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால் அடிச்சாடக்கூடிய பிளேயர். அங்கித் வர்மா எடுத்தோடனே அடிச்சாட மாட்டாரு. ஸோ அப்படி இருக்கிற ரொட்டேஷனை பார்த்து அவங்க வந்து பேட்டிங் ஆடுற அனுப்புவாங்க. ஒரு டீம் மேக் பண்ணும்போது இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணி வேணா நீங்க டீமை மேக் பண்ணி பாருங்க. பேட் கமின்ஸ் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாருங்க. 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும். அக்சர் பட்டேல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். இந்த வெனுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது சரி, சைனா விக்கெட் ஆப்ஷன் உள்ள பவர் தான். பட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் மேட்சுக்கு மேட்ச் வந்து எடுத்திருக்காரு. இந்த வெனுவோட ரெக்கார்ட்ஸ் வந்து பார்க்கவே தெரியும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றானா அக்சர் பட்டேல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. முகமது ஷமி போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் அன்எக்ஸ்பெக்டா 2 ஓட விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கம்பல்சரி இந்த 2 கிடைக்குமாங்கிறது பெரிய கஷ்டமா தான். அக்சர் பட்டேலா முகமது ஷமியா இருக்கும் போது அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. இந்த பேரோட நல்லா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் போலவரா வந்து இருக்காது. பட் முகமது ஷமி சேம் இன்ஜுரி கண்டிஷன் தான். பும்ரா எப்படியோ அதே மாதிரி இன்ஜுரியில இருந்து வந்தவர் தான். பட் சாம்பியன் டிராஃபில கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணாரு. பட் இந்த IPL அவருக்கு பெருசா சப்போர்ட் வந்து கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு சேஃபா போல் நினைக்கிறோம் அக்சர் பட்டேல் ட்ரை பண்ணிக்க. இல்ல அது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் நினைச்சவங்க முகமது ஷமி நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஜேசன் அன்சாரி செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு 50 டாப்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. ஏசன் மலிங்கா நல்ல விக்கெட் டேக் அசல்ல பவுலர். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட். தெரிஞ்சு நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு டிஃபரன்சிபிக்கா ஒரு பிளேயர் ட்ரை பண்ணிக்கணும். ஏசன் மலிங்காவை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப லோ பர்சனல் பிளேயர், நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்திருக்காரு. இந்த மேட்ச்ல கண்டிப்பா டிஃபரன்சிபிக்கா ஒரு பிளேயர் ட்ரை பண்ண, எல்லாரும் ட்ரை பண்ண பிளேயர் இல்லாம ஒரு பிளேயர் ட்ரை பண்ண வச்சீங்கன்னா ஏசன் மலிங்கா ரொம்ப ரொம்ப சேஃபான அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல ஹை பர்சனல் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல ரெக்கில்டன், சூரியகுமார் யாதவ் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஹர்திக் பாண்டியா இந்த 3 பிளேயரும் போத் இன்னிங்ஸ்லுமே நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஸ்மால் லீக் ட்ரை பண்ணீங்கன்னா ரோஹித் சர்மா இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. பும்ரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதா வேணா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துக்குங்க. அது சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன் இவங்க 3 பேருமே ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க.
கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஹென்ரி கிளாசன் ஃபர்ஸ்ட் பெட் பண்றாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். அபிஷேக் சர்மா சேம் ஃபர்ஸ்ட் பெட் பண்றாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. பேட் கமின்ஸ் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். அக்சர் பட்டேல் ஃபர்ஸ்ட் பெட் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அது லோ பர்சன்டேஜ்ல வில் ஜாக் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஸ்பின்னருக்கு பெரிய சப்போர்ட்டிங் தான். பட் லெஃப்ட் ஹேண்டர் செகண்ட்ஸா வில் ஜாக் பவுல் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. இதுல தீபக் சகர் ட்ரெண்ட் போல் 2 பேர் வந்திருக்காங்க. தீபக் சகர் ஃபர்ஸ்ட் போல் பண்ண நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன். ட்ரெண்ட் போல் நல்ல ஒரு விக்கெட்டிங் பவுலர் தான். பட் பெருசா விக்கெட்ஸ் கிடைக்கல. உங்களுக்கு இந்த 2 பிளேயர்ல இருந்து தீபக் சகர் உங்களுக்கு தேவையில்லை நினைச்சாலும் அஸ்வினி குமார் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ட்ரெண்ட் போல் தேவையில்லை அஸ்வினி குமார் நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்க ஆப்ஷன் தான். 2 பேர்ல உங்களுக்கு யார் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போல அஸ்வினி குமாரை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. அது சன்ரைசர்ஸ்ல ரேசன் மலிங்கா கண்டிப்பா இந்த மேட்ச் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பாருங்க. முகமது சமி ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. நிதிஷ்குமார் ரெட்டியும் சேம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி எப்போ இம்பார்ட்டன்ட் இல்லை இசான் கிசானா நிதிஷ்குமார் ரெட்டி ஆகும்போது நிதிஷ்குமார் ரெட்டி தான் நான் பர்சனலா வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ நீங்க இசான் கிசான் தேவைப்படுறாங்க இசான் கிசான் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேசஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஹை பர்சன்ட் பிளேஸ்ல யார் யாரு லோ பர்சன்ட் பிளேஸ்ல யார் யாருன்னு பார்த்துட்டோம். இப்போ ஓவரால் டீம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை கிடைக்கும் அப்படிங்கிறனால இப்போ வந்து சொல்றேன். இதுல ரோஹித் சர்மா 1, வில் ஜாக் 2, சூரியகுமார் யாதவ் 3, ஹர்திக் பாண்டியா 4 அண்ட் பும்ரா 5, ரிக்கில்டன் 6. இதுல தீபக் சகர் ட்ரெண்ட் போல் அப்படி இல்லைன்னா அஸ்வினி குமார். இந்த 3 பேர்ல எனி ஒன் பிளேயர் நீங்க வந்து 7வது பிளேயர் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதே சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹென்ரி கிளாசன், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, பேட் கமின்ஸ் 4, அக்சர் பட்டேல், முகமது சமி 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் 5வது பிளேயர் ஆப்ஷன். ரேசன் மலிங்கா 6வது பிளேயர் ஆப்ஷனா வந்து இருக்காங்க. இன்னொரு பிளேயர்ஸ் ஆப்ஷனுக்கு இசான் கிசான், நிதிஷ்குமார் ரெட்டி 2 பேர்ல எனி ஒன் பிளேயர். அப்படி இல்லைன்னா இசான் கிசான், நிதிஷ்குமார் ரெட்டி, அங்கித் வர்மா 3ல எனி ஒன் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா இந்த 3 பேருமே சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் தான். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போரா இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ அதுல 3ல எனி ஒன் பிளேயர் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். இப்போ இந்த டீம்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பேர்ல எனி ஒன் பேருக்கு கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஹென்ரி கிளாசன் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் பேட் கமின்ஸ் அல்லது அக்சர் பட்டேல் 2 பேர்ல எனி ஒன் பிளேயருக்கு ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நான் டோட்டலா ரொம்ப கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டன் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு வச்சீங்கன்னா இசான் கிசான், நிதிஷ்குமார் ரெட்டி 2 பேர்ல நீங்க யாரை ட்ரை பண்றீங்களோ அவங்கள கூட ஒரு 1 or 2 டீம்ல கூட நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மும்பைல வில் ஜாக் அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேருக்கு ஒரு கேப்டன் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல சேஃபா போகணும்னு நினைக்கிறவங்க, அதே கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரிக்கில்டன் அல்லது ரோஹித் சர்மா 2 பேர்ல 7 பேருக்கு கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மேட்ச் பும்ரா அண்ட் சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேர்ல 7 பேருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.